கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம குடும்ப நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஃபேமிலி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். அன்பானவர்களே, வேதாகம குடும்பங்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் எல்லையில்லா சந்தோஷம் அடைகின்றோம். இன்றைய நாளிலே மோசேயின் குடும்பத்தை பற்றி நாம் தியானம் செய்யும்படியாக இருக்கின்றோம். த ஃபேமிலி ஆஃப் மோசஸ். மோசேயை பற்றி அறியாதவர்களே இருக்க முடியாது. பழைய ஏற்பாட்டு வேத புத்தகத்திலே மோசே முதலாவது இடத்திலே இருக்கிறார் என்றே நாம் சொல்ல வேண்டும். ஒரு பெரிய ஒரு லீடரை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த மோசே லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். யாத்திராகமும் 2வது அதிகாரம் 1வது வசனம், லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்தைகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த லேவி கோத்திரத்திலே பிறந்தவன் தான் இந்த மோசே. மோசே பிறந்தபோது அப்போது இருந்த அந்த பார்வோன் இஸ்ரவேலுடைய எண்ணிக்கை பெருகாதபடி ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்து போடும்படியாக ஒரு கட்டளையை பிறப்பித்திருந்தான். அப்பொழுது மோசேயினுடைய தாய் 3 மாதம் அந்த குழந்தையை ஒளித்து வைத்தாள். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 2வது வசனம். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தார். 3 மாதம் ஒரு பிள்ளையை ஒளித்து வைப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல, மிக கடினமான காரியம். பிள்ளைகள் அழ ஆரம்பிக்கும். ஆனால் இந்த மோசே 3 மாதம் தன்னுடைய தாயாலே ஒளித்து வைக்கப்பட்டான். நதியிலே போட்டுவிட வேண்டும். அதே நதியிலே நாணற்பெட்டியிலே வைத்து அவன் வளர்க்கப்பட்டான் 3 மாத காலமாக. பார்வோனின் குமாரத்தி அந்த பிள்ளையை கண்டு அழகுள்ளது என்று கண்டு அதை தனக்கு பிள்ளையாக வளர்க்கும்படியாக திட்டமிட்டாள். இந்த மோசேயினுடைய தாயையே அழைத்து வந்து அங்கே வளர்க்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 10வது வசனம், பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தின் இடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரன் ஆனான். அவள் அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். மோசே என்று பெயர் வைத்தது பார்வோனுடைய குமாரத்தி. இன்றைக்கு பெயரை பிடித்து கொண்டு பெயரை மாற்ற வேண்டும், கிறிஸ்தவ பெயர் வைக்க வேண்டும் என்று போராடுகிறவர்கள் இந்த உலகத்திலே இருக்கத்தான் செய்கிறார்கள். மோசேக்கு பெயர் வைத்தது யார்? பார்வோனுடைய குமாரத்தி. அந்த பெயரை தேவன் மாற்றவில்லை. அதே பெயரை சொல்லித்தான் அழைக்கிறார். மோசே மோசே என்று அழைக்கிறார். அன்பானவர்களே, நாம் வேதாகமத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பெயர் ஒருவனை அழைப்பதற்காக வைக்கப்பட்ட பெயர். அதை மாற்றுவதாலே நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறிவிட முடியாது. இங்கே பார்வோனுடைய குமாரத்தி ஒரு காரண பெயரை வைத்தாள்.
ஜலத்திலிருந்து அவனை எடுத்தேன் என்று சொல்லி மோசே என்று வைத்தார். மோசே என்றால் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று அர்த்தம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் 22வது வசனத்திலே மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனின் மகள் 7 பேரில் ஒருத்தியை திருமணம் செய்தான். சிப்போராளை விவாகம் பண்ணினான். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 21 மற்றும் 22 வசனங்கள். மோசே அந்த மனிதனிடத்திலே தங்கியிருக்க சம்மதித்தான். அவன் சிப்போராள் என்னும் தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுத்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான். முதலாவது பிள்ளைக்கு கெர்சோம் என்ற ஒரு பெயரை இடுகிறான். அவனுக்கு 2 பிள்ளைகள். மற்றொருவனுடைய பெயர் எலியேசர் என்று 1 நாளாகமம் 23வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மோசேயின் குமாரர் கெர்சோம், எலியேசர் என்பவர்கள். இந்த 2 பிள்ளைகளை அவன் பெற்றெடுத்தான். அன்பானவர்களே, தேவன் ஒரு நோக்கம் வைத்திருந்தார், ஒரு திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டத்தின்படியாக இந்த மோசேயை வழிநடத்தி கொண்டு வந்தார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அவனை கர்த்தர் சந்திக்கிறார். மோசேயை யாத்திராகமம் 3வது அதிகாரம் 4வது வசனம், அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். ஒரு முச்செடி வெந்து போகாமல் இருந்தது, பர்னிங் புஷ். அது இன்றும் இருக்கிறது. அந்த செடியை நாம் போனால் பார்க்கலாம். அது இன்னும் அப்படியே தான் இருக்கிறது, பச்சையாகவே இருக்கிறது. அந்த செடி வெந்து போகாமல் இருந்தது, அப்படியே ஃபயர் ஆகிறது. அந்த வெளிச்சத்திலிருந்து பேசுகிறார். அந்த அக்கினி நடுவிலிருந்து கர்த்தர் பேசுகிறார். மோசே மோசே என்று கூப்பிடுகிறார். இவனுக்கு ஒரே ஆச்சரியம், அந்த செடி வெந்து போகாமல் இருக்கிறது, ஆனால் அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதை பார்ப்பதற்கு கிட்ட நெருங்கி சேர்ந்தான். கிட்ட வர வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இப்படியாக மோசேயை நம்முடைய பிதாவாகிய தேவன் முற்பிதாக்களின் காலத்திலே தெரிந்து கொண்டார் என்று நாம் அறிந்து விடுகிறோம். மூன்றாவதாக, இந்த நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது. யோவான் 1வது அதிகாரம் 17வது வசனம். எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இந்த நியாயப்பிரமாணத்தை மோசேயை கொண்டுதான் பிதாவாகிய தேவன் கொடுத்தார். இவன் ஒரு கொலைகாரன். இப்பொழுது நியாயப்பிரமாண வார்த்தைகளை சொல்லும்போது கொலை செய்யாதிருப்பாயாக அங்கே கர்த்தர் எழுதி கொடுக்கிறார். அப்ப இவனுக்கு புரிந்திருக்கும், நாம் கொலை செய்தோம், இனிமேல் கொலை செய்யக்கூடாது. அன்பானவர்களே, நற்போதனைகள் நிறைய அடங்கி இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சரி செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்று வரை கர்த்தருடைய உபதேசம் ஒரு மனிதனை சரி செய்யக்கூடியதாக இருக்கிறது. இந்த நியாயப்பிரமாண போதனைகளை அவனுக்கு எழுதி கொடுத்தார். அது மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது. அதே வசனம், கிருபையும் சத்தியமும், கிரேஸ் அண்ட் ட்ரூத், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயின. இது ரெண்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கிறது. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கிடைச்சது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைத்தது. இன்றைக்கு கிருபையும் சத்தியமும் தான் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறது, நியாயப்பிரமாண போதனைகள் அல்ல. நியாயப்பிரமாணமானது நியாயப்பிரமாணத்தின் கீழாக வாழ்ந்த இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நமக்கு புதிதும் ஜீவனுமான
ஒரு போதனை அந்த மார்க்கத்தில் இருக்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் கிருபையும் சத்தியமும் என்று பார்க்கிறோம். என்னாகமம் 12:3 மோசே மிகுந்த சாந்தம் உள்ளவன் என்று சொல்லுகிறது. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தம் உள்ளவனாக இருந்தான். Now the man Moses was very meek above all the men which were upon the face of the earth. பூமியில இருக்கிற எல்லாரை பார்க்கலாம் அவன் சாந்தம் உள்ளவன். அவ்வளவு பொறுமைசாலியாக இருந்தபடினாலதான் 6 லட்சம் பேரை 40 வருடங்களாக வனாந்தரத்திலே வழிநடத்தி கொண்டு வந்தார். இன்றைக்கு குடும்பத்துல 5 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 பேரை வழிநடத்துவதற்கு பெற்றோர்கள் படாத பாடுபடுகிறார்கள், மிக மிக கஷ்டப்படுகிறார்கள். ஒருவரையும் திருப்தி செய்ய முடியவில்லை. 6 லட்சம் பேரை வழிநடத்துவது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கு கம்ப்யூட்டர் யுகத்தில் இருக்கிறோம். எத்தனையோ ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்றோம். அப்பொழுது அவர்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே மிக திறமையாக மோசே அவர்களை வழிநடத்தினார். என்னாகமம் 21வது அதிகாரம் 8-9 வசனங்கள். அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிபட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். கொள்ளிவாய் சர்ப்பங்களை தேவனே அனுப்பினார். அவர்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் இவைகள் நடந்தது. அப்போ ஜனங்கள் எல்லாரும் மோசேயின் இடத்துல போய் முறையிட்டார்கள். மோசேயை கர்த்தர் நோக்கி, நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து அதை ஒரு கோலிலே மாட்டி தூக்கி வை, அதை நோக்கி பார்த்தவன் பிழைப்பான். எப்பொழுது கொள்ளிவாய் சர்ப்பம் ஒருவனை கடிக்கிறதோ அந்த கடிப்பட்ட சமயத்திலே அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்ப்பான் என்றால் அவன் பிழைப்பான். இவ்வளவுதான் வைத்தியம். அற்புத விதமாக கடிபட்டவர்கள் விடுதலை ஆனார்கள். இன்றைக்கு பாவம் நம்மை கடித்திருக்கிறது. அந்த விஷம் முழுவதுமாக நமக்குள்ளாக பரவி இருக்கிறது. அதிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும் என்றால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். இயேசுவை நாம் நோக்கி பார்ப்போம் என்றால் அவருடைய உபதேசம் நம்மை பாவத்திலிருந்து முற்றிலுமாக விடுதலை செய்யும். நாம் பிழைப்போம். அதே விதமாக அன்றைய நாட்களிலே ஜனங்கள் கொள்ளிவாய் சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள். மோசேயானவன் 40 நாள் இரவு பகலாக மலையிலே தேவனோடு கூட இருந்தான் என்று யாத்திராகமம் 24வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவு பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். Moses was in the mount 40 days and 40 nights. இரவு பகலாக 40 நாள் அவர் தேவ பர்வதத்திலே இருந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று 40 நாள் ஜெபம் பண்ணினார். 40 நாள் உபவாசமாக இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். இங்கே மோசே தேவ சமூகத்திலே அந்த நியாயப்பிரமாண போதனைகளை பெறத்தக்கதாக 40 நாள் தேவ சமூகத்திலே இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் தேவ சமூகத்திலே இருந்தார். தேவ சமூகம் என்பது அங்கே வெளிச்சம் நிறைந்தது. அவருடைய சமூகத்துக்கு ஒரு மனிதன் கடந்து செல்லும்போது முழுவதுமாக அவரை போல அவன் மாற்றப்படுகிறான். அந்த ஒரு இடத்திற்கு அவர் கடந்து சென்றார். மோசே தேவ சமூகத்திற்கு கடந்து சென்றார். அங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இருக்காது. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. நித்தியத்திலே இந்த பூமியில் இருக்கிறதெல்லாம் அங்கே இருக்காது. அங்கே தேவ தூதர்களை போல இருப்போம். அந்த விதமாக அவன் தேவ சமூகத்திலே 40 நாள் இருந்தான் என்று பார்க்கிறோம். 4வதாக
இந்த மோசேயினுடைய முடிவு எப்படி இருந்தது என்று நாம் பார்க்கும்போது 120 வயதிலே மோசே மரித்தார். உபாகமம் 34வது அதிகாரம் 7வது வசனம். அவர் மரிக்கும்போது 120 வயது. மோசே மரிக்கிற போது 120 வயதாக இருந்தான். அவன் கண்கள் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. இன்றைக்கு நாம் கண்ணாடி போட்டு விட்டோம். ஆனால் மோசே கண்கள் இருளடையவில்லை, அவனுடைய பலன் குறையவில்லை. அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை மோசே தன்னுடைய சரீரத்திலே பெற்றவராக இருந்தார். 120 வயதிலே அவர் மரித்தார். இந்த 120 வயதை ஆராய்ச்சியாளர்கள் 3 காலகட்டமாக பிரிக்கிறார்கள். 40-40 பிரிக்கிறார்கள். முதலாவது 40 அவன் எகிப்திலே வளர்க்கப்பட்டான். பார்வோனுடைய குமாரத்தை எடுத்து வளர்த்தான். இரண்டாவது 40 அவன் மீதியான் தேசத்து ஆசாரியனுடைய வீட்டிலே வந்து ஆடு மேய்த்தான். அது ஒரு 40. அடுத்த கடைசி 40 அங்கே கர்த்தருடைய ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து வனாந்தரத்திலே 40 வருடங்களாக வழிநடத்தி கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம். நாம் பரிசுத்த வேதாகமத்திலே தேவனாலே அடக்கம் செய்யப்பட்ட ஒரு நபர் என்றால் அது நாம் மோசேயைத்தான் நாம் பார்க்க வேண்டும். மோசேக்குத்தான் அந்த ஒரு பாக்கியம் கிடைத்தது. மற்றவர்கள் எல்லாருமே பொதுவாக மனிதர்கள் மரிக்கிறபடியாக மரித்து அடக்கம் செய்கிறார்கள். மனிதர்கள் தான் அவர்களை போய் அடக்கம் செய்கிறார்கள். ஆனால் மோசே மரிக்கும்போது அவன் தேவனால் அடக்கம் செய்யப்பட்டான் என்று பார்க்கிறோம். மோவாப் தேசத்திலே அங்கே அடக்கம் செய்யப்பட்டான். இந்நாள் வரைக்கும் அவனுடைய பிரேத குழியை ஒருவருமே பார்க்கவே முடியாது. அது எந்த இடம் என்று தெரியாது. ஆனால் பொதுவாக ஒரு இடத்தை தேர்வு செய்து அதை பராமரித்து கொண்டு வருகிறார்கள். அந்த இடமாகத்தான் இருக்கலாம் என்ற ஒரு கணிப்பு இருக்கிறது. அதை இன்றும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக அதை மாற்றி வைத்திருக்கிறார்கள். ஐந்தாவதாக நாம் பார்க்கும்போது நமக்கான பாடம் என்ன? வாட் இஸ் த லெசன் ஃபார் அஸ்? இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? எபிரேயர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தானா மோசேயானவன். அப்ப நீங்க யோசித்து பாருங்க, 6 லட்சம் புருஷர்களை வழிநடத்தி கொண்டு வந்த அந்த மோசே 40 வருட காலமாக உண்மையுள்ள ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறார். ஒவ்வொரு டபர்ட்டையும் ஒவ்வொரு ரூபா வசூல் பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு அவர் தான் உலக பணக்காரர்களே முதலானவராக இருப்பார். பில்கேட் எல்லாம் மிஞ்சிருப்பார். ஆனால் மோசே அந்த விதமாக செய்தாரா? யாற்றையாவது கைக்கூலி வாங்கினாரா? இல்லையே. எங்கும் தேவனுடைய சமூகத்திலே அவருடைய வீட்டிலே உண்மை உள்ளவனாக இருந்தான் என திருமறையே அவரை பற்றி சாட்சி கொடுக்கிறது. குறிப்பாக எபிரேய ஆசான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே பணி செய்து கொண்டிருக்கிறதான நீங்களும் நானும் எந்த அளவுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. மோசேயை போல நாமும் உண்மை உள்ளவர்களாக இருக்க கற்றுக்கொள்வோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான் என திருமறை நமக்கு போதிக்கிறது. எனவே உண்மை உள்ளவர்களாக இருக்க பிரயாசப்படுங்கள். இரண்டாவது 1 கொரிந்தியர் 10:2 வாசிக்கிறோம், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். And were all baptized unto Moses in the cloud and in the sea. மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் மோசேக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றார்கள். அது ஒரு ஞானஸ்நானமாக குறிக்கப்பட்டிருக்கிறது.
இன்றைக்கு நாம் ஞானஸ்நானம் எவருக்குள்ளாக நாம் எடுக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எடுக்கிறோம். இஸ்ரவேல் மோசேக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறோம். ரோமர் 6வது அதிகாரம் 3வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா என்று வேதம் கேட்கிறது. As were baptized unto Jesus Christ, were baptized into his death. அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார்? நமக்காக மரித்தார், நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறார்கள். கிறிஸ்துக்குள்ளாக அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அவர் எப்படி அடக்கம் செய்யப்பட்டாரோ அதே போல ஜலத்தினாலே அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அவர் உயிர்த்தெழுந்ததை போல ஜலத்திலிருந்து உயிர்த்தெழுதலை பெறுகிறார்கள். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறார்கள். இந்த ஒரு காரியம் ஞானஸ்நானத்திலே நடைபெறுகிறது. எனவே ஞானஸ்நானமானது மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற வேண்டும். இன்றைக்கு ஞானஸ்நானம் என்று வரும்போது சிலருடைய கேள்வி, நான் எந்த சபையிலே போய் ஞானஸ்நானம் எடுப்பது? இன்றைக்கு சபைகள் கத்திரிக்காய் கடையை போல வளர ஆரம்பித்து விட்டது. ஆகையினால எந்த கடைக்கு கடந்து செல்வது என்ற ஒரு கேள்வி உருவாகிறது. இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு சபையை இந்த பூமியிலே ஏற்படுத்தினார். அந்த சபை அவருடைய சபையாக இருக்கிறது. மத்தேயு 16:18 சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். மை சர்ச். அப்படி என்றால் அவருடைய சபை அது கிறிஸ்துவின் சபையாகத்தான் இருக்க வேண்டும். ரோமர் 16:16 வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் சபையால் உங்களை வாழ்த்துகிறார்கள். அப்படி ஒரு சபை இருந்தது. அது எங்கே இருந்தது? ஜெருசலேமில் இருந்தது. அந்த சபையிலே முதலாவது பிரசங்கியார் பேதுரு. அப்பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த சபை இன்றைக்கு உலக அளவில் இருக்கிறது. அந்த சபையை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். அதுதான் கர்த்தர் ஏற்படுத்தின ஒரே சபை. ஒரே சபையும் ஒரே மேய்ப்பனும் என்று பார்க்கிறோம். கடைசி நாட்களில் எல்லோருமே கூட்டப்படுவார்கள் இந்த ஒரே சபைக்காக. அந்த சபையிலே நீங்கள் திருமுழுக்கு பெற வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய ஆத்துமா ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளும். அந்த சபைக்காக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தார். அந்த சபையிலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலர்கள் மோசேயினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அதே போல புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்படிந்து கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, நாம் அவருக்குள்ளாக ஞானஸ்நானம் பெறும்போது ரட்சிக்கப்படுகிறவர்களே கர்த்தர் தம்முடைய சபையிலே அனுதினமும் சேர்க்கிறார் என்று அப்போஸ்தலர்களுடைய 2:42 நாம் வாசிக்கிறபடியாக நாம் கர்த்தரால் அவருடைய சபையிலே நாம் சேர்க்கப்படுவோம். நீங்கள் அவ்விதமாக சேர்க்கப்பட வேண்டும். அதுதான் மெய்யான வழியாக இருக்கிறது. அந்த ஒரே வழியிலே நாம் கடந்து செல்லும்போது தான் நாம் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வோம். இன்றைக்கு மோசேயின் குடும்பத்தை பற்றி நாம் தியானம் செய்தோம். அருமையான ஒரு குடும்பம், அற்புதமான ஒரு குடும்பம், தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பம். அந்த மோசேயானவன் 2 பிள்ளைகளை உடையவனாக இருந்தான். அவனுக்கு ஒரே ஒரு மனைவியை பற்றி வேதாகமம் சொல்லுகிறது, சிப்போராள். இந்த மனைவி பிள்ளைகள் அதற்கப்புறம் எப்படி இருந்தார்கள்? அதற்கப்புறம் வாரிசாக அந்த இஸ்ரவேலை பொறுப்பெடுத்து வழிநடத்தினார்களா என்று பார்க்கும்போது இல்லை. இன்றைக்கு அநேக இடங்களிலே வாரிசு போர் நடக்கிறது. கர்த்தர் அழைக்கிறார், அதற்கு அப்புறம் அவர்தான் திட்டமிட வேண்டும். மோசேக்கு அப்புறம் மோசேயினுடைய பிள்ளைகள் கெர்சோமையோ எலியேசரையோ தேர்வு செய்யவில்லை.
ஒரு யோசுவாவை தேர்வு செய்கிறார். இந்த யோசுவா மோசே இருந்த நாட்களிலே எகிப்தில் இருந்தவன், விசுவாசத்திலே வளர்ந்தவன், சகலத்தையும் அறிந்தவன். அவன் தான் மோசைக்கு அப்புறம் ஜனங்களை வழிநடத்துகிறான். ஆக ஒரு சபையிலே ஆதியிலிருந்து அந்த சபை உருவாக்கப்பட்ட வரலாறு தெரிந்த ஒரு மனிதன் அந்த சபையை வழிநடத்துவான் என்றால் அது சிறப்பாக இருக்கும். ஆதி அப்போஸ்தலர்கள் இயேசுனுடைய இருந்தவர்கள். இயேசு உயிர்த்தெழுந்தலுக்கு பின்பதாக அந்த அப்போஸ்தலர்கள் தான் வழி நடத்தினார்கள். அவர்கள்தான் இயேசுவுக்கு பிள்ளைகள். அதை போல இந்த வாரிசு போர் நடைபெறாமல் தேவ சமூகத்துக்கு விட்டு விடுங்கள். அப்படியாக மோசேயினுடைய காலத்திலே நடந்தது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். மோசேயை தேவன் தேர்வு செய்தார். நியாயப்பிரமாணமானது அவன் மூலமாக கொடுக்கப்பட்டது. அற்புத விதமாக ஜனங்களை வழிநடத்தினான். அவனுடைய முடிவு அற்புத விதமாக நடந்தது. தேவனே அடக்கம் செய்தார் என்று பார்க்கிறோம். அவனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்று பார்க்கும்போது, மோசே உண்மை உள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். தேவனுடைய சமூகத்திலே, அவருடைய வீட்டிலே எங்கும் உண்மையாக இருந்தார். அதே போல நாமும் உண்மையாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே ஒரு பெரிய லீடர் என்று பார்க்கும்போது மோசே தான். அன்றைக்கு மோசேக்குள்ளாக சமுத்திரத்தினாலும் மேகத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே உன்னதமான தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து, அவருக்குள்ளாக ஞானஸ்நானம் பெறுகிறோம். இந்த மோசேக்கும் இயேசுவுக்கும் எவ்வளவு நெருக்கம் என்பதை எண்ணி பாருங்கள். தேவ சமூகத்திலே மோசே, இயேசு கிறிஸ்து, எலியா இம்மூவரும் அவருடைய மரணத்தை குறித்து டிஸ்கஷன் பண்ணினார்கள் புதிய ஏற்பாட்டு காலத்தில். அப்படி என்றால் அந்த மோசேயினுடைய பங்கு தேவ சமூகத்திலே அதிகமாக இருக்கிறது. அந்த மோசேயானவன் எப்படி இருந்தானோ அதே போல நீங்களும் தேவனோடு நெருக்கமாக இருங்கள். அதற்குரிய பலத்தையும் ஞானத்தையும் கிருபைகளையும் தேவன் உங்களுக்கு அருளி செய்யத்தக்கதாக உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, இன்றைக்கான குடும்ப நிகழ்ச்சியிலே நாங்கள் மோசேயினுடைய குடும்பத்தை பற்றி கற்றுக்கொண்டோம். நாங்களும் மோசேயை போல உண்மை உள்ளவர்களாக இருந்து உம்முடைய சபையிலே நாங்கள் பணியாற்றத்தக்கதாக ஆலோசனை கர்த்தராக எங்களை கரம் பிடித்து வழிநடத்திட வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் நிகழ்ச்சியை பார்த்து வருகிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்நிகழ்ச்சியானது வேத வசனத்தின் அடிப்படையிலே இந்நிகழ்ச்சியை நாங்கள் துவங்கி இருக்கின்றோம். கொலோசியர் 3:16 சொல்லப்பட்டபடியாக கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக என்ற வசனத்தின் அடிப்படையிலே கிறிஸ்துவின் வசனம் என்ற டைட்டிலை நாங்கள் வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியானது வத்தலக்குண்டு கிறிஸ்துவின் சபையார் மூலமாக வெளியிடப்படுகிறது. கிறிஸ்துவின் சபையானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே கிபி 33 எருசலேமிலே முதலாவது 3000 அங்கத்தினர்களோடு துவங்கப்பட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த சபையின் தலைவராக இருக்கின்றார். மத்தேயு 16:18 சொன்னபடியாக இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்ற வசனத்தின்படியாக இயேசு கிறிஸ்து தாமே இந்த சபையை முதலாவது துவக்கினார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம கிறிஸ்தவர்களுக்கு எழுதின கடிதத்திலே ரோமர் 16:16 சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் என்று. இந்த சபை கிறிஸ்து இயேசுவினாலே முதலாவது துவக்கப்பட்டது. கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை சொல்லக்கூடிய சபையாக இது இருக்கின்றது. உலக அளவில் இந்த சபையானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் கூடுவார்களோ அந்த இடத்திலே அவருடைய பிரசன்னமானது இருக்கின்றது. எருசலேமிலே விலையேறப்பெற்ற கல், பரீட்சிக்கப்பட்ட கல் வைக்கப்பட்டது. அந்த கல்லிலே விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த மூளைக்கல்லை சீயோனிலே பிதாவாகிய தேவன் வைத்தார்.
அந்த சபையிலே நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். Word of Christ program on YouTube channel. May God bless you all.